Hi, hello, வணக்கம், welcome everybody to என்ன பாட்டு பாட தமிழ் ஃபிலிம் மியூசிக் குவிஸ் ஆன் யோர் ஃபேவரட் தமிழ் நாஸ்டாலஜியா சேனல். இசையின் மூலமா காலத்தில் பின்னோக்கி செல்வது தான் இந்த ஷோவுடைய நோக்கம். நான் கொடுக்குற வித்தியாசமான க்ளூஸ் வச்சு பாட்டு என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கிறது இந்த கேமில் ஜாயின் பண்ணுற 3 கண்டஸ்டன்ட்டுக்கு சேலஞ்ச். அவங்களோட சேர்ந்து நீங்களும் பாடல்களை கண்டுபிடிக்கலாம். அண்ட் இன்னைக்கு நாம் பார்க்க போகிற பாடல்கள் எல்லாமே ஒரு அருமையான கலைஞருடைய பாடல்கள். கேப்டன் விஜயகாந்த் இவர் நடித்த படங்கள்ல இருந்து தான் பாடல்கள் இன்னைக்கு நாம் பார்க்க போகிறோம். ஒரு கலைஞனுடைய பாடல்களே வந்து அந்த மண்ணின் வாசனையும் மக்களுடைய குரலையும் பிரதிபலிக்கும் அப்படின்னா அது விஜயகாந்த் அவருடைய பாடல்களுக்கு சொல்லலாம். அவருடைய தன்னுடைய நடிப்பால நம்மளெல்லாம் கவர்ந்தார்னா ஆஃப் ஸ்க்ரீன் ஆல்சோ அவர் வந்து நடிகர் சங்கத்தில் அவர் செய்த ஒர்க் ஆகட்டும், ஈவன் அரசியலில் அவருக்கு எல்லாருக்கிட்டையுமே நன்மதிப்பை பெற்ற ஒரு தலைவராக இருந்தார். ஸோ அவருடைய பிறந்த நாளைக்காக இன்னைக்கு அவருடைய பாடல்களை நாம் கொண்டாட போகிறோம், நினைவு கூற போகிறோம். திஸ் இஸ் சீசன் 5 எபிசோட் 30. வெல்கம் டு என்ன பாட்டு பாட. விஜயகாந்த் அவர்கள் பலதரப்பட்ட நடிப்பையும் கொடுத்திருக்காரு. அவருடைய பாடல்கள்ல வந்து காதல், சோகம், ஆக்ஷன் எல்லா விதமான பாடல்களும் இருந்திருக்கு. இன்னையோட கேட்டகரிஸ் வில் பி காதல், கிண்டல், ஆட்டம், கொண்டாட்டம், சோகம், பாசம், நேசம். ஸோ இந்த 6 கேட்டகரிஸில் கேள்விகள் இருக்கு. ஒரு கேட்டகரியிலையும் 100, 200, 300 பாயிண்ட்ஸில் கொஸ்டின்ஸ் இருக்கு. கண்டஸ்டன்ட் அவங்களுக்கு எந்த கேட்டகரியில் எத்தனை பாயிண்ட்ல கேள்வி வேணும் அப்படின்னு எடுத்து விளையாடலாம். இப்போ லெட்ஸ் மீட் our contestants. Today we have Archana, Srini and Suresh. Hi. Hello, welcome. Hi. All. Kadal 300. Kadal 300. Okay. It's a கலக்கல் பாட்டு. 2 பாடல்கள் உங்களுக்கு மிக்ஸ் ஆகி கேட்க போது. நீங்கள் 2த்தையும் ஐடென்டிஃபை பண்ணணும். உங்களுக்கான பாடல்கள் கம்மிங் அப். ஆசை என்று பாதை போடும், நாணம் வந்து ஊஞ்சலாடும், ஏடாக என்ன தொட்டு எழுதுங்க பாட்டு ஒன்று, நான் அதுக்காக காத்திருக்கேன். இதயமே நலமா, அன்பாக என்ன கொஞ்சம் ஆதரிக்க வேணும், தேன்மழை பெய்யவோ ஆசைய நான் தான் மறைச்சு வச்சேன். தெரிஞ்சுதா? ஒரு பாட்டு தெரியுது. பூவான ஏட்ட தொட்டு பொன்னான எடுத்தாலே அது தெரியுது. இன்னொன்னு வந்து தேன்மழை பெய்யவோ அது தெரியல. பாஸ். தெரியல. ஓகே, ஐ அம் பாசிங் இட். ஸ்ரீனி, உங்களுக்கு அது இன்னொரு பாடல் தெரியுமா? நோ மேடம், சாரி. இல்ல. சுரேஷ், உங்களுக்கு தெரியுமா? இல்ல மேடம். தெரியலையா? ஓகே. ஆக்சுவலி இட் இஸ் a very very popular movie. ஓகே. அதுல வந்து மற்ற சாங்கும் ரொம்ப பாப்புலர். இது வந்து இன்னைக்கு தான் இந்த ஷோக்காக ப்ரிப்பேர் பண்ணும்போது ஐ ரியலைஸ் திஸ் இஸ் த மோஸ்ட் பியூட்டிஃபுல் சாங் இன் தட் மூவி. பட் இது வந்து நிறைய பேருக்கு தெரிய மாட்டேங்குது. ஈவன் ஐ வாஸ் அன்அவேர் தட் திஸ் சாங் இஸ் இன் திஸ் மூவி. ஆக்சுவலி இது வந்து நானே ராஜா நானே மந்திரி படத்துல வந்த பாடல். தேகம் சீரகடிக்கும், ஹோய் மானம் கூடை பிடிக்கும், தேடுது பெண்மையில் சேர்ந்தது ஓர் குயில், காதல் ஈரம் பாடும் பியூட்டிஃபுல் சாங். இது தயவு செய்து எல்லாரும் கேட்டு பாருங்க. அவ்வளோ அழகான ஒரு பாடல். இதுவும் அந்த பூவான ஏட்டு தொட்டு நீங்க சொன்னீங்க, அது ரெண்டுமே வந்து தர்பாரி கனடாவோட ஒரு சாயல் இருக்கு 2 பாடலுமே. பட் சச் a different take. ராஜா சார் 2த்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்டா மியூசிக் போட்டிருக்காருன்னு கேட்டா ஆச்சரியமா இருக்கு. ஒரே ராகம், பட் த ஹேண்ட்லிங் இஸ் சோ டிஃப்ரெண்ட். இது வந்து as I said, நானே ராஜா நானே மந்திரி படத்தில் வந்தது 85ல. ஜெயச்சந்திரன் அண்ட் சித்ரா பாடியிருந்தாங்க. மேத்தா அவருடைய வரிகள். பூவான ஏட்ட தொட்டு வந்து பொன்மன செல்வன் படத்தில் வந்தது 89ல. மனோ அண்ட் வாணிஜெயராம் பாடியிருந்தாங்க. ராஜா சார் மியூசிக்ல கங்கை அமரன் அவருடைய வரிகள் அது. ஸோ நீங்க ஒரு பாட்டு சொன்னதால் அர்ச்சனா உங்களுக்கு வந்து 100 பாயிண்ட்ஸ். பாசம் நேசம் 200. ஓகே, இது வந்து ஒரு பாட்டுக்கு பாட்டு எடுத்து, இது வந்து காதல் பாடல் இல்லாம மனைவியோட பாடுற பாடல், இல்லது அக்கா தங்கையோட பாடுற பாடல், அந்த மாதிரி பாடல்கள்லாம் இந்த கேட்டகரியில இருக்கும். நினைவாலே வருதே சங்கீதம், வெள்ளி நிலா காயும் நேரம், பாலும் பாயும் வீணா போகுது, அவளை தாளாட்டும் பாட்டு. இது படத்தோட பேருக்கு க்ளூ இருக்கு. படம்
படம் நினைவே ஒரு சங்கீதம். எடுத்து வச்ச பாலும் வெறிச்சு வச்ச பாயும் வீணாகத்தான் போகுது, அந்த வெள்ளி நிலா காயுது. சூப்பர் சூப்பர், எஸ், அருமையா கண்டுபிடிச்சிட்டீங்க. சரியான பாடல். விஜயகாந்த் அண்ட் ராதா நடிச்ச படம் நினைவே ஒரு சங்கீதம். 1987ல வந்த படம் இது. ராஜா சார் மியூசிக்ல எஸ்பிபி மாத்திரம் தான் பாடியிருப்பாரு இந்த பாடல். கங்கை அமரன் அவங்களுடைய வரிகள். ஸோ 200, நல்ல குட் ஓப்பனிங். கிண்டல் 200. கிண்டல் 200. ஓகே, இட்ஸ் மிஸ்ஸிங் லெட்டர். ஸோ பாடல் வரிகள்ல இருந்து சில எழுத்துக்கள், அதாவது கச்சட தப்பற இருக்காது, நீங்க அதை ஃபில் பண்ணி பாட்டை சொல்லணும். முதல் வார்த்தையை நீங்க சொல்லிட்டீங்கன்னா பாட்டு வந்துடும். ஒரு செகண்ட் லைன்ல லாஸ்ட் வேர்டு என்னவா இருக்கும், அந்த வார்த்தையை கண்டுபிடிச்சா கூட உங்களுக்கு பாட்டு வந்துடும். தில்லா தாங்கு தாங்கு அட என்ன போட்டுறாங்க. அதுதான் அந்த பாடல். எஸ் எஸ், ஒரு கிண்டல் பண்ற பாட்டுன்னா ஒரு டக்கு நமக்கு ஞாபகம் வரக்கூடிய பாடல் இது. தில்லா டாங்கு டாங்கு அடி எங்க போச்சுறாங்கு, என் பச்சை கிளி என் இச்ச கிளி என்ன பார்த்து பார்த்து ஏங்கு, படுக்கையில் மாம கூட தூங்கு. சூப்பரான பாடல் இது. மலேஷ் அவசேவன் அருமையா பாடியிருப்பாரு, செம்மையா என்ன சொல்றது, நையாண்டி பண்ணி பாடுற பாடல். 88ல அந்த படம் தெற்கத்தி கள்ளன். KS சித்ரா கூட பாடியிருந்தாங்க, கங்கை அமரனோட வரிகள். ஸோ 200 சுரேஷ் ஆல்சோ. என் பேர் அர்ச்சனா. நான் பே ஏரியால 20 வருஷமா இருக்கேன். born in Bangalore and grew up in Bangalore and Chennai. And நான் இங்க ஒரு டெக் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். Long time listener and watcher of the show, first time participant. Thank you so much for having me on the show. காதல் 200. ஒரு துளி பாட்டு. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு you'll hear a bit of song. கெஞ்சி கெஞ்சி நானும் பேச, மிஞ்சி மிஞ்சி நீயும் பேச. கேட்டிருக்கேன் இந்த பாட்டு. கெஞ்சி கெஞ்சி நானும் பேச. அதான் க்ளூ இருக்கா? க்ளூவா? இது வந்து ஒரு பெண் பார்க்கும் படலம் ஸ்டார்ட் ஆகும் பாட்டு. அப்புறம் ஆஃப்கோர்ஸ் ட்ரீமுக்கு போகும், பட் ஸ்டார்ட்ஸ் வித் பொண்ணு பார்க்க. ஐ திங்க் இதே சிங்கராஜா தான் எனக்கு எப்ப தேடி சொல்ல வந்தாரே, ஏத்த நாட்டு சூரியன் தான் எனக்கு எப்ப மாலையிட வந்தாரே. பச்சரிசி 16 உன்னை இப்ப பொங்க வைக்க போறாரே. அழகான பாடல். ஒரு கண்ணால் ஒன்ன என்ன வரும் அந்த லைன் தெரியல. தவசி படத்துல வந்தது, வித்யாசாகரோட மியூசிக். அவரோட பாடல் எல்லாமே இட்ஸ் பியூட்டி. இது வந்து 2001ல வந்த படம். எஸ்பிபி அவர் வாய்ஸ்ல எந்த பாட்டு பாடினாலும் சூப்பரா இருக்கும். சுஜாதா மோகன் கூட பாடியிருந்தாங்க, பா விஜய் அவருடைய வரிகள். ஸோ 200 பாயிண்ட்ஸ் கிராக் பண்ணிட்டீங்க. Hi, I'm Srinivasan, based out of Chennai, working in a leading telco in Chennai. I have been associated with Nostalgia group for a long time, and I am a simple, fun-loving person. Thanks for this opportunity, Priya ma'am. Autumn 200. Autumn 200. ஓகே, இதெல்லாம் டான்ஸ் பாடல்கள். உங்களுக்கு ஒரு பிக்சர் பசில், அதில் எந்த பாட்டுக்கு நீங்கள் கண்டுபிடிக்கலாம். அந்த வேர்ட்ஸை ஸ்பெல் பண்ணி பாருங்களேன், அந்த இண்டிவிஜுவல் பிக்சர்ஸை. தொட்டு தொட்டு கட்டி. தொட்டு கட்டி வராதுங்க. இன்னும் கொஞ்சம் நல்ல தமிழ் ஒரு வார்த்தை போடுங்க. தொட்டு அணைத்து. ஓகே, அதுக்கு இன்னொரு சினோனிம். முதல்ல என்ன இருக்க? ஃபர்ஸ்ட் ஒரு பேர்டு இருக்கே, அது என்ன பேர்டு அது? மைனாவா? குருவி. குருவி. யூஷுவலா பாட்டுல எப்படி சொல்லுவாங்க? குருவிய
வெறும் குருவினே வராது. அதுக்கு ஒரு ஒரு அடைமொழியோட வரும். எப்படி வரும்? அண்டங்காக்கான்னு சொல்றோம்ல, அந்த மாதிரி வாட் குருவி இஸ் தட்? சாரி மேம். சரி, ஓகே. சுரேஷ்க்கு தெரியுதான் பார்க்கலாம். சுரேஷ் உங்களுக்கு தெரியுதா என்ன பாடல்னு? தெரியல. சிட்டுக்குருவி ஒண்ணு. சிட்டுக்குருவி சொல்லிட்டீங்க. பட் பாட்டு இது என்ன கேட்டகரி மேடம்? சாரி மறந்துட்டேன். இது வந்து டான்ஸ் பாட்டு. ஜெனரலா நிறைய பாட்டுல டான்ஸ் இருக்கும். சிட்டுக்குருவி இல்ல. ஓகே, ஐம் கோயிங் டு ஹேவ் டு பாஸ் இட். அர்ச்சனா உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்ச பாட்டெல்லாம் வந்து விஜயகாந்த் பாட்டே இல்லைங்க, வேற பாட்டுலாம் ஞாபகம் வருது சிட்டுக்குருவியில. சிட்டுக்குருவி அதே வரும். அது இல்ல, இது நாகராஜன். அது இல்ல. நானே ரிவீல் பண்றேன். திஸ் இஸ் சிட்டுக்குருவி தொட்டு தழுவி முத்தம் கொடுத்து பித்தம் பிடிக்க உள்ளூர வெள்ளம் பாயாதோ. ஆக்சுவலி கேட்கறதுக்கு வந்து இந்த பாட்டு வந்து சின்னமணி குயிலே அதே மாதிரி இருக்கும். எனக்கு கேட்கறதுக்கு கிட்டத்தட்ட அதே மெட்டு அதே பீட்ல வரும் இந்த பாடல். இதுதான் இது வந்து வீரபாண்டியன் அப்படிங்கிற படத்தில் வந்தது 87ல் சங்கர் கணேஷ் அவருடைய இசையில மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருந்தாங்க. வைரமுத்து அவருடைய வரிகள். ஸோ இதில் பாயிண்ட்ஸ் இல்லை. ஐ எம் சுரேஷ் சண்முகம் ஃப்ரம் திருக்கோவிலூர். இங்கே யூஎஸ்ல வந்து ஒரு லாஸ்ட் 7 இயர்ஸாக இருக்கிறேன். இங்கே வந்து சாஃப்ட்வேர் கம்பெனியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு வந்து 80s 90s சாங்ஸ் கேட்கணும்னா ரொம்ப இஷ்டம். இந்த ஷோ திஸ் இஸ் 47 for second time. தேங்க்யூ பிரியா. கிண்டல் 300. கிண்டல் 300. ஓகே. கலக்கல் பாட்டு 2 பாடல்கள் உங்களுக்கு கலந்து கேட்க போகிறது. அதை நீங்கள் பாட்டு சொல்லணும். வாய்க்கா வரப்புல ஏதோ நினப்புல வாலாட்டி வந்ததென்னடி ஒரு சிங்கார பூங்கொடிக்கு ஒரு சித்தாட தான் எடுத்து வெட்டு பேச்சு வாய நான் ஒட்டி விடவா கல்யாணம் பண்ணணும் நான் வைக்கப்படுவா ஆடி பட்ட நாக்கு உன் ஆணவத்த மாத்து நீ சேர்த்து மட வாத்து தானடி மொட்டு மலர தொட்டி பறிச்ச மெல்ல சிரிச்சா. எந்த பாடல்கள் தெரியும்? 2 பாட்டு தெரியும். ஒரு பாட்டு வந்து சின்ன கொன்ற படத்துல வர சுட்டி சுட்டி வாழ கொஞ்சம் சுருட்டி கொள்ளடி வட்டி வட்டியும் முதலுமா வாங்கி கொள்ளடி. 2வது பாட்டு வந்து அம்மன் கோயில் கிழக்கையில படத்துல வரும். நம்ம கடவீதி கலகலக்கும் ஏன் அக்கா மக அவன் நடந்து வந்தா நம்ம பஸ் ஸ்டாண்ட பல பல பழக்கும் ஒரு பச்சை கிளி. எஸ், நல்ல ஃபீலிங்கோட பாடுறீங்க. நல்லா ரொம்ப என்ஜாய் பண்ணி கேட்ட பாடல்கள் போல இருக்கு இதெல்லாம். எஸ், சுட்டி சுட்டி வந்து சின்ன கவுண்டர் படத்துல 92ல் வந்த படம். ராஜா சார் மியூசிக்ல மலேசியா வாசுதேவன் செம்மையா பாடியிருப்பாரு. இது ஆர்வி உதயகுமார் அவருடைய வரிகள். கடவீதி கலகலக்கும் கேட்கவே வேணாம். அம்மன் கோயில் கிழக்கால 86ல் வந்த படம். எஸ்பிபியோடைய அதிரடியான ஒரு சிங்கிங் இதில். ராஜா சார் மியூசிக்கில் கங்கை அமரன் அவருடைய வரிகள். ஸோ 2 பாட்டையும் சுரேஷ் 300 points for you. ஸோ இந்த ஷோவில் கலந்துக்கணும்னா நீங்கள் tamilnostalgia.com/quiz அப்படிங்கிற இணையதளத்தில் போய் உங்களுடைய டீட்டெயில்ஸை பதிவு பண்ணுங்கள். அதில் கொடுக்கும்போது உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரை மறக்காமல் கொடுங்க. அண்ட் நிறைய பேர் வந்து ரெஜிஸ்டர் பண்ணிட்டேன், எனக்கு உங்ககிட்டேருந்து ஒன்றுமே வரலையே, ரெஸ்பான்ஸ் வரலன்னு கேட்குறாங்க. தெர் இஸ் ஆட்டோ ரெஸ்பாண்டர் இமெயில். உடனே நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ண உடனே ஒரு இமெயில் உங்களுக்கு வரும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி ஜிமெயில் இஸ் செட்டப் சச் தான் அது போய் உங்கள் ஸ்பேம் ஃபோல்டரில் உட்காந்து அதனால் என்னால் ஒன்றும் பண்ண முடியறதில்லை. ஸோ ஸ்பேமில் போய் பாருங்கள். ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் ஸ்பேம் ஃபோல்டரில் செக் பண்ணுங்கள். எங்கிட்ட ஒரு ரெஸ்பான்ஸ் இருக்கும். அதில் ஹவு டு கான்டாக்ட் மீயும் நான் கொடுத்துருக்கேன். ஸோ யூ கேன் கெட் இன் டச் வித் மீ. அண்ட் ஒன் மோர் திங், இதில் பார்ட்டிசிபேட் பண்ணால் ரொம்ப முக்கியமான ரெக்குவயர்மெண்ட் வந்து நல்ல வைஃபை கனெக்ஷன் இருக்கணும். டேட்டா வந்து போகிறது இல்லை. இப்போ ஆக்சுவலி சுரேஷ் இன்னைக்கு வந்து செகண்ட் டைம் பார்ட்டிசிபேட். ரீசன் நேற்றுக்கு வந்து ஒரு டெஸ்டிங் பண்ணும்போது ஒன் ஆஃப் த நான் செலக்ட் பண்ணியிருந்த பார்ட்டிசிபெண்ட் வந்து அவருக்கு டேட்டாவில் இதுவே இல்லை. ஸோ ஹீ குடன்ட் ஜாயின். அந்த மாதிரி இருந்தால் வந்து ரொம்ப கஷ்டம். இதில் நல்ல வைஃபை கனெக்ஷன் தான் ஒரே ஒரு ரெக்குவயர்மெண்ட். அண்ட் பாட்டில் இன்ட்ரெஸ்ட் 2 ரெக்குவயர்மெண்ட் தான் நீங்கள் இதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். ஸோ லெட்ஸ் கெட் ஆன் வித் தி ஷோ நவ். பாசம் நேசம் 300. முகமும் குரலும். ஸோ உங்களுக்கு நடிச்சவங்க பாடினவங்க எல்லா டீட்டெயிலும் கொடுக்க போறேன். ஏன் பயப்படுறீங்க? ஈஸியா சொல்லிடுவோம். ஸோ இது படம் என்னன்னு கண்டுபிடிச்சிருவீங்க. பாட்டும் நீங்க சொல்லிடலாம். விஜயகாந்தோட நடிச்சது இதுல சௌந்தர்யா மற்றும் உமா அப்படிங்கிற நடிகை. பாடியது ஜெயச்சந்திரன், சுஜாதா, ஸ்வர்ணலதா. என்ன பாடம்? படத்தை கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஆமா, சொக்கத்தங்கம்னு நினைக்கிறேன். ஆனா பாடல் 3 பேரும் பாடுறாங்க. 3 பேரும் பாடுறாங்க. சொக்கத்தங்கம்
ஆஹா, சொக்கத்தங்கல தான் இது லவ் சாங் தான் ஞாபகம் வருது எனக்கு வரிசையா. இவங்க தங்கையோட பாடுற பாட்டு என்ன அதுல? வேற ஏதாவது க்ளூ இருக்கா? வேற என்ன இதுல க்ளூ கொடுக்க முடியுமே எனக்கு புரியலையே. படத்தை கண்டுபிடிச்சிட்டீங்க, நான் பாடுறவங்க பேரெல்லாம் சொல்லியாச்சு. ஆமா. இது வந்து விஜயகாந்தோடைய என்ன சொல்றது, அவரை கருப்பு நிலான்னு பாடியிருக்காங்க. இதுல வந்து அவருடைய மனசோட அவருடைய அவருடைய ட்ரூ கலரை பத்தி பாடின பாடல். வெள்ள மனசுல என்ன பாட்டு வருது? அது எல்லாம் பாக்யராஜ் பாட்டு தான் வருது எனக்கு. ஓகே, I'm going to have to pass it. Let's ask Srini. அவருக்கு தெரியுதா? Srini, உங்களுக்கு தெரியுமா? என்ன நினைச்ச அது டூயட் பாட்டுங்க. இது தங்கையோட பாடுற பாட்டுன்னு சொல்லிட்டாங்களே. இல்ல, உங்களுக்கு தெரியுமா சுரேஷ்? ஞாபகம் வரலையா? ஓகே, பாட்டு கேட்டிருக்கீங்களா சொல்லுங்க அர்ச்சனா. பிள்ளையாய் மனம் பிள்ளையாய் குணம் கொண்டவன் நீ அல்லவா, தந்தை தாயென என்னை தாங்கிய தெய்வமும் நீ அல்லவா. கேட்டிருக்கீங்களா? சினிமா பாக்கிறதே கேட்டிருப்பேங்க, அதுக்கப்புறம் கேட்டது இல்ல. அழகான பாட்டு இதுவும் வந்து. அண்ட் சடனா சொர்ணலதா வந்து சேர்றத ரொம்ப நல்லா இருக்கும் இதுல. her voice always like lights up any song. Not that others are no good, but she is like அவங்களுடைய வாய்ஸோட தனி குவாலிட்டி அது. ஸோ சொக்கத்தங்கம் படத்துல வந்து 2003 தேவா அவர்களுடைய இசையில தாமரை அவங்களுடைய வரிகள்ல வந்த பாடல் இது. ஸோ நோ பாயிண்ட்ஸ் ஃபார் திஸ் ஒன். காதல் 100. காதல் 100. ஓகே, முதல் வரி என்ன? ஸோ பாடல் வரி நான் வந்து உங்களுக்கு பல்லவி வரி தான் கொடுத்துருக்கேன். நீங்கள் அதில் இருந்து முதல் வரியை சொல்லணும். கண்ணுக்குள்ளே வாவா நெஞ்சுக்குள்ளே போப்போ என் ஜீவனே. மாலை கருக்களில் சோலை குயில் ஒன்று ஏன் பாடுதோ சோடி கிளி. அந்த சாங். கண்ணுக்குள்ளே வா வா நெஞ்சுக்குள்ளே போ போ என் ஜீவனே மாலை கருக்களில். அழகான நல்ல பீட் உள்ள பாடல். வந்து நீதியின் மறுபக்கம் 1985 வந்தது. விஜயகாந்த் அண்ட் ராதிகா தான் இதுலயும். ராஜா சார் மியூசிக்ல ஏசுதாஸ் அண்ட் ஜானகிமா பாடியிருந்தாங்க. புலமை பித்தன் அவருடைய வரிகள். ஸோ 100 points for you, ஸ்ரீனி. சூப்பர். சோகம் 200. சோகம் 200. பாட்டுக்கு பாட்டெடுத்து. ஸோ பாடல் வரிகளுக்கான மாற்று வரிகள். வாழ்க என்று வாழ்த்து சொல்கிறான், பொன் மகளுக்கு வசந்த ராகம் பாடுகிறான், மன்னவனுடன் வாழ்கவென்று போற்றுகிறான், உள்ளதை சொல்ல முடியாமல் தவிக்கிறான். என்ன பாடல்? நான் உள்ளதை சொல்லட்டுமா, ஊரறிய பாடட்டுமா, நல்லவர்கள் வாழ வேண்டும், நன்மை எல்லாம் சூழ வேண்டும், வாழ்க நீங்கள் வாழ்க. வாழ்வின் இலக்கணமாக. எஸ், வசந்தராகம் படத்துல வந்த பாடல் 86ல MS விஸ்வநாதன் அவருடைய மெல்லிசை மன்னருடைய இசையில வந்த பாடல். இதுல வந்து ஏசுதாஸ், சுசீலாமா, சுரேந்தர் 3 பேரும் பாடியிருந்தாங்க. புலமை பித்தன் அவருடைய வரிகள். இது வந்து நான் இந்த பாட்டுல வந்து விஜயகாந்த் அவருக்கு வந்து சுரேந்தர் பாடுவாரு, ரஹ்மானுக்கு ஏசுதாஸும் அவங்க பேர் என்ன மயூரி சுதா சந்திரன் அவங்களுக்கு வந்து சுசீலாமா பாடியிருப்பாங்க. இது முதல்ல வந்து சுரேந்தர் எங்க பாடினாரு, திடீர்னு அவரை பிடிச்சி இதுல பாட வச்சு. அப்புறம் பார்த்தா இது S.A. சந்திரசேகர படம், அவரோட நின்றுட்டு இருப்பாரு இந்த சீன்ல. ஓகே, அதான் சுரேந்தர் கனெக்ஷன். ஸோ பட் ஆக்சுவலி பாடிருக்காரு விஜயகாந்துக்கு ஒரு ஃபியூ சாங்ஸ் பாடியிருக்காரு சுரேந்தர். ஏன்னா நிறைய SACயோட படத்துலலாம் விஜயகாந்த் தான் அதான் நிறைய பாடியிருக்காரு. அழகான பாடல் இது, பியூட்டிஃபுல் சாங். ஸோ 200 சுரேஷ் கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டீங்க. கொண்டாட்டம்ல 300 கொண்டாட்டம் வந்து குரூப் சாங்ஸ்மா. குரூப் சாங்ஸ். ஓகே, 300 போட்டுருங்க. 300. ஓகே, ஒரு துளி பாட்டு. கேட்ட மாதிரியே இல்ல. பழைய பாட்டுன்னு தெரியுது, 80s சாங். இது ராஜா சார் மியூசிக், சங்கர் கணேஷ்லாம் இல்ல, ஒரு ரேர் இதுவா. மனோஜ் கியான் மியூசிக். மனோஜ் பெரிய ஹிட் இந்த படத்துல. ஊமை விழிகள். ஊமை விழிகள்ல வந்து விஜயகாந்த் பாட்டு முடியாது. மனோஜ் கியான்.
தெரியலங்க, பாஸ். தெரியல, பாஸ். ஓகே. சுரேஷ் உங்களுக்கு தெரியுமா? தெரியும். ஆ. இது வந்து கிளியே இளங்கிளியே இளம் சபையில் வந்தால் என்ன, ஐ திங்க் மனச தந்தால் என்ன, செந்தூரப்பு படத்துல வந்த பாடல் 88ல வந்தது. இந்த படத்துல வந்து இந்த செந்தூர பூவே இங்கு சீர் கொண்டு வா, அந்த பாட்டு பயங்கர ஹிட். இது வந்து அது அப்கோர்ஸ் ராம்கி நிரோஷா பாட்டு. இந்த பாட்டு தான் வந்து விஜயகாந்த் அண்ட் ஸ்ரீபிரியா அவருக்கு ஜோடி. இதுல குரூப்ல ஆடிட்டு இருப்பாங்க இவங்க வந்து 2 பேரும் நடந்துட்டே பார்த்துட்டே அந்த மாதிரியான ஒரு பாடல் இது. அதுக்கப்புறம் அஃப்கோர்ஸ் அவங்க பாடுற மாதிரி கனவு வரும். மலேசியா வாஸ்தேவன் எஸ்பி சைலஜா பாடியிருந்தாங்க, வைரமுத்து அவர்களுடைய வரிகள். ஸோ 300 points சுரேஷ். சோகம் 300. சோகம் 300. யூ காட் த மியூசிக் மைஸ்ட்ரோ கேள்வி. ஸோ இந்த பாடலை கண்டுபிடிக்க உங்களுக்கு 3 க்ளூஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் க்ளூல நீங்க பாட்டு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு 600 பாயிண்ட்ஸ். 2வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 500 பாயிண்ட்ஸ். 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னீங்கன்னா 300 பாயிண்ட்ஸ். இல்லைனா நான் பாஸ் பண்ணிடுவேன். ஸோ முதல் க்ளூவை பார்க்கலாமா இப்போ? ஃபர்ஸ்ட் க்ளூ வந்து உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன்ஷாட் ஆஃப் த சாங். இதை பார்த்து உங்களுக்கு பாடல் தெரியும்னா பாடுங்க, இல்லைனா இன்னொரு க்ளூ கேளுங்க. இல்ல நெக்ஸ்ட் க்ளூ. நெக்ஸ்ட் க்ளூ. ஓகே. 2வது க்ளூ வந்து அஃப்கோர்ஸ் இட்ஸ் ஆடியோ க்ளூ. உச்சி வெயில் சூடு பட்டு வங்க கடல் காய்வதில்லை. நெக்ஸ்ட் க்ளூ. இது வந்து வேர்ட் கிளவுட். சேர்த்து போட்டு சொல்லுங்க பார்க்கலாம் பாட்டை. ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் சம்திங் அந்த மாதிரி வரும். எஸ் எஸ் எஸ், கரெக்டா சொல்லிட்டீங்க. அதுதான் அந்த பாடல். ஆலோலம் பாடும் தென்றலே ஆகாயம் தேடும் திங்களே வட்ட வட்ட பொட்டு வைத்து வண்ண வண்ண பூ முடிக்கவா சின்ன சின்ன கன்னங்களில் உண்ணுகின்ற தேனெடுத்து வா. சிறையில் பூத்த சின்ன மலர். நீங்க ரொம்ப ரோஸ் இதில் எடுத்து கொடுத்தீங்க, எனக்கு கஷ்டமா இருக்கு பாடம். 90ல வந்த படம், ராஜா சார் மியூசிக்ல மனோவும் ஜானகி அம்மாவும் பாடியிருந்தாங்க, வாலி அவர்களுடைய வரிகள். ஸோ ஸ்ரீனிவாசன் நீங்க 3வது க்ளூக்கு அப்புறம் சொன்னதால உங்களுக்கு 300 பாயிண்ட்ஸ். தேங்க்யூ. ஆட்டம் 300. ஆட்டம். ஓகே. கலக்கல் பாட்டு. லாஸ்ட் ஆஃப் த கலக்கல் பாட்டு. என் மதுரை வீரனுக்கு என்னுடைய மாமனுக்கு தெக்கமர தேகமடி எம்மா எம்மா மத்தை குச்சி பத்த வைக்கும் கண்ணு உனக்கு ஆத்துல நான் குளிச்சேன் ஆசையா நீ பிடிச்ச மெதக்குது படகு தவிக்குது துடுப்பு உதவிக்கு வாயே ஓடையே அடடா ஒரு அங்குலம் அங்குலமாக நீ ஆசையில் முத்தங்கள் போட பார்வையாலே கவுக்குறியே என்ன சோப்பு போட்டு வெளுக்குறியே. தெரிஞ்சுதா? கேட்டிருக்கேன் 2 போட்டோம். பார்வையாலே என்ன கவுக்குறியே என்ன சோப்பு போட்டு மயக்கிறியே. 2 பாட்டு கேட்டிருக்கேன். சரி ஞாபகத்துக்கு வரல, ஆனா 2 பாட்டு நல்லா கேட்டிருக்கேன், தெரிஞ்ச பாட்டு தான். ஞாபகம் வரல. ஓகே. ஸ்ரீனி உங்களுக்கு தெரியுமா பாடல்கள்? இல்ல. அர்ச்சனா உங்களுக்கு தெரியுமா? நோ ஐடியா. கேட்ட மாதிரியே இல்லையா? கேட்ட மாதிரியே இல்ல. ஓகே. இப்ப தெரியும், ராகம் தெரியுது, ஆனா பாட்டு தெரியல. பட் ஓகே, நோ ப்ராப்ளம். நான் ரிவீல் பண்றேன். இது வந்து 2மே வந்து பாப்புலர் மூவிஸ் தான். ஆனா அதுல இந்த பாட்டுல நீங்க கேட்டிருக்கீங்களா தெரியல. ஒண்ணு வந்து தர்மா படத்துல வந்த மணக்கும் சந்தனமே குங்குமமே நில்லடியோ இனிக்கும் செந்தமிழில் சத்தம் ஒண்ணு சொல்லடியோ. இது வந்து எஸ்பிபி அவ்வளோ அழகா பாடியிருப்பாரு இந்த பாட்டை, சுஜாதாவுடன் இணைந்து. புலமை பித்தன் வரிகள். 98ல வந்த படம் ராஜா சார் மியூசிக். இன்னொன்னு வந்து தாவணியே என்ன மயக்கிறியே ராப்பகலா வந்து உலுக்குறியே மனசுல கரகம் ஆடுவதேண்டி வாரி அணைச்சா வழுக்குறியே என்ன நான உசுப்புறியே. இதுவும் எஸ்பிபி தான். இந்த மாதிரி பாட்டுல அவருக்கு அல்வா சாப்பிட்ற மாதிரி அப்படி பாடியிருப்பாரு இந்த பாட்டை. இது வந்து வானத்தை போல படத்துல வந்தது. எஸ் ஏ ராஜ்குமார் அவர்கள் இசையில சொர்ணலதாவுடன் பாடியிருந்தார். இது விவேக் அவர்களுடைய வரிகள்.
அந்த தர்மா படத்துல வந்து விஜயகாந்துடன் நடித்தது பிரீதா, விஜயகுமார் மகள் பிரீதா ஹரி அவங்க. இது தாவணியில வந்து மீனா விஜயகாந்த். ஸோ இதுல யாருக்கும் பாயிண்ட்ஸ் இல்லை. ரெண்டுமே நல்ல பாடல், நல்ல ஒரு பீட் உள்ள சாங்ஸ் தான். என்ன பாட்டு பாட நிகழ்ச்சியில இந்தியாவிலிருந்து பங்கு பெறும் போட்டியாளர்களுக்கு அவங்க நிகழ்ச்சியில் எடுக்கும் பாயிண்ட்ஸ்களுக்கு நிகராக ரூபாய் 250, ரூபாய் 500 அல்லது ரூபாய் 1000 மதிப்புள்ள Amazon.in gift voucher பரிசாக வழங்கப்படுகிறது. பரிசு ஸ்பான்சர் செய்யும் திரு KV பாலாஜி அவர்களுக்கு நன்றி. கொண்டாட்டம் 200. பாட்டுக்கு பாட்டு எடுத்து காலை பாடுறான் ஆடுறான், கண்ணியே ஒதுங்குன்னு சொல்றான், மதுரையில மானா வளர்ந்தவளிடம் குறும்பா, மல்லிப்பூ வெத்த புள்ள சும்மா அடங்குமா. சும்மா அடங்குமா. குரூப்ல பாடுற பாடல். குரூப் நிறைய குரூப் இருக்கும் இதுல. ரைட். டான்ஸ் காலை பாடுறான். ஸோ ஐ எம் திங்கிங் அது மூவியோட ரெஃபரன்ஸ் அதுன்னு நினைக்கிறேன். சொல்றான் மதுரையில மானா வளர்ந்த மல்லிப்பூ வித்த பிள்ளை சும்மா அடங்குமா. I think I got the movie. விஷுவல்லாம் வருது. சொல்றான் மதுரையில மானா வளர்ந்த. ஒரு கீ பாயிண்ட் அங்க. எக்ஸாக்ட்லி. என்ன மானா மதுரைன்னு தான் வரணும்னு நினைக்கிறேன். மானா மதுரையிலே மல்லிகைப்பூ சம்திங் அந்த பாட்டு. பரவாயில்ல, உங்களுக்கு கொடுத்துடுறேன். நீங்க மானா மதுரையில மல்லிகைப்பூன்னு சொல்லிட்டீங்க, அதனால I'll give it to you. மானா மதுரையில மல்லிகைப்பூ கோயில் காலசுருமா எல்லாம் தெரியாது. எஸ், அதுதான் அந்த பாடல். மானா மதுரையில மல்லிகைப்பூ வித்த புள்ள, வீணா வளர்ந்த புள்ள, வேப்பந்தோப்பு தென்னம் புள்ள, வேணா எங்கிட்ட குறும்பு விட்டு விலகி தானா அங்கிட்ட ஒதுங்கு. அதுதான் ஒதுங்குமான்னு கேட்டிருந்தேன். கோயில் காலை படத்துல வந்து 93ல எஸ்பிபி. நான் பாடினதுலேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம், எஸ்பிபி தான் இப்படிலாம் பாடுவாரு. ஜானகியம்மா கூட அவரோட சேர்ந்து ஈக்குவலா இந்த மாதிரி வம்புக்கு நிக்கிற பாடலாம் அவங்க தான் பாட முடியும். வெங்காயம் அவருடைய வரிகள். ஸோ 200. கிண்டல் 100. கிண்டல் 100. முதல் வரி என்ன? ஸோ நான் தான் இங்க வல்லவன், ஆனா நான் நல்லவன். பச்சைக்கூறி தப்பாது, இந்த புலி தோக்காது, எதை கண்டும் அஞ்சாது, எதிரிய விடாது, போட்டியும் நான் போடவா, நாட்டியம் கூட ஆடவா, நான் தான் இங்க வல்லவன், ஆனா நான் நல்லவன். சூப்பர் சூப்பர், பிரமாதம். எப்படி அப்படியே வார்த்தை கூட மிஸ் ஆகாம கரெக்டா பாடிங்க. ரொம்ப பிடிக்கும் இந்த பாட்டு. ஆமா, அது அந்த காலத்துல ரொம்ப என்ன சொல்றது, ஒரு ரிதமிக் சாங் அது அந்த காலத்துல. ஐ திங்க் இது டி ராஜேந்தர் மியூசிக் நினைக்கிறேன் ஆக்சுவலி, கூலிக்காரன் படத்துல. எஸ் எஸ், அதேதான். செம்மையா போட்டிருப்பாரு இந்த பாட்டு. ஆனா நான் நல்லவன் எஸ்பிபி செம்மையா பாடிருப்பாரு. கூலிக்காரன் படத்துல 87ல ராஜேந்தர் அவர்கள் இசையில அவருடைய வரிகள்ல வந்த பாடல் தான். ஸோ 100 பாயிண்ட்ஸ் ஸ்ரீனிவாசன். சூப்பரா அப்ப கேட்ச் பண்ணிட்டீங்க இதை. ஆட்டம் 100. ஆட்டம் பிக்சர் பசல். இதை பார்த்துட்டு இந்த ஆட்டம் எதுன்னு கண்டுபிடிங்க. அகைன் லவ்லி சாங். கிராக் பண்றீங்களா பார்க்கலாம். ரெண்டாவது படம் என்னன்னு தெரியுறதா? மின்னலா? மின்னல் இல்ல, அது மின்னல்னா தனியா இருக்கும். அதை சுத்தி ஒரு ரவுண்டு போட்டிருக்கேன். அது எதோடைய சிம்பல்? டெக்கீஸ், நீங்க இதை கரெக்டா சொல்ல வேணா? பொங்கல் முத்து மணிமால். ஆட்டம். இந்த பாட்டுல விஜயகாந்தா இப்படி எல்லாம் ஆடுவாரான்னு அப்படியே மூக்குல விரல் வைக்க வச்ச பாடல் இது. சிரிப்பு. தெரியல. ஓகே, பாசிங் இட் கோஸ் டு ஸ்ரீனி. ஸ்ரீனி உங்களுக்கு தெரியுமா? யா தெரியும், பரதன் படத்துல இருந்து
புன்னகையில் மின்சாரம் பொங்கி வரும் முத்தாரம் அள்ளி எடுக்க. பானுப்பிரியாவும் அவரும் எடிட் பண்ணி சூப்பரா ஒரு டான்ஸ் பெர்ஃபார்மன்ஸ் பண்ற மாதிரி காமிச்சிருப்பாங்க. பிரமாதமா இருக்கும் இதுல டான்ஸ். கண்ணந்தாரும் ராதே ராதே கட்டி வைத்தேன் மானே மானே நெஞ்செல்லாம் ஜிகு ஜிகு ஜம் ஜம் அப்படின்னு. இது வந்து ராஜா சார் குரல்ல செம்மையா பாடிருப்பாரு அவரும். ராஜா சார் வந்து அப்படியே அனுபவிச்சு பாடிருப்பாரு இந்த பாட்டை. அவர் வந்து ரொம்ப பிடிச்சி போட்டதுன்னு நினைக்கிறேன். அழகா பாடிருப்பாரு. பரதன் படத்துல ஜானகியம்மா கூட அவங்களும் அமேசிங்கா பாடிருப்பாங்க. வாலி அவர்களுடைய வரிகள். இது வந்து ஒரு வெள்ளை கலர் ஒரு ரூம்ல இவங்க வந்து ஒரு ரெட் கலர் ட்ரெஸ் போட்டு 2 பேரும் ரொம்ப நல்லா இருக்கும் இது பாக்குறதுக்கு. விஷுவல் ட்ரீட் ஆல்சோ இந்த பாடல். அழகா அவருடைய பாட்டை நீங்க எடுத்துட்டீங்க. சூப்பர். பாசம் நேசம் 100. ஓகே, இட்ஸ் ஆல்சோ முதல் வரி என்ன? ஓகே. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும். எந்த பாடல வரும்? சரண வரிகள் இது. சரண வரிகள். ஓகே. என் இன்ப கூட்டுக்கும். ஓகே, got it. சிந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. வீட்டுக்கும் நாட்டுக்கும் நான் பாடும் பாட்டுக்கும் எத்திக்கும் தித்திக்கும் என் இன்ப கூட்டுக்கும். சூப்பர் பாட்டு. என்ன பியூட்டிஃபுல் சாங்ல. பியூட்டிஃபுல் சாங். லவ்லி லவ்லி சாங். எஸ், அதுதான் அந்த பாடல். இந்திய வெண்மணி சிப்பியில் முத்தாச்சு என் கண்ணம்மா. பூந்தோட்ட காவல்காரன் படத்துல வந்து 1988ல ராஜா சார் மியூசிக்ல ஏஸ்தாசன் சுசீலாமா பாடியிருந்தாங்க. கங்கை அமரனோருடைய வரிகள். சோ 100.5 அர்ச்சனா. சோகம் 100. சோகம் 100 இஸ் a word cloud. ஈஸியா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன். கிராக் பண்ணுங்க பார்க்கலாம் இத. ஓ தென்றலே ஒரு பாட்டு பாடு, என் பாட்டுல குத்தமில்ல, என்ன சொல்லியும் குத்தமில்ல. இது வந்து அந்த சந்தன காற்று படத்துல வர்ற பாட்டுன்னு நினைக்கிறேன். ஐ திங்க் எஸ், அதுவே தான். சந்தன காற்று படத்துல 2 வெர்ஷன் இருக்கும். ஒன்னு வந்து சித்ராவோடது வந்து ஹாப்பி வெர்ஷன், இது வந்து ஏசாஸ் பாடியிருப்பாரு சேட் வெர்ஷன். இது சங்கர் கணேஷ் அவர்கள் இசையில வந்து ரொம்ப ஒரு பியூட்டிஃபுல்லான சாங். வாலி அவர்களுடைய வரிகள். என் பாட்டுல தாளம் இல்ல, என்ன சொல்லியும் குத்தமில்ல, அத கேட்டு நீ ஓடி வந்து ஓ தென்றலே. அப்கோர்ஸ் நான் வந்து ஹாப்பி வெர்ஷன் பாடுறேன், அதுதான் எனக்கு பிடிக்கும். பட் அதே கொஞ்சம் இழுத்து சோகமா பாடிருப்பாரு. 100 more points for you, Srini. லாஸ்ட் question is for சுரேஷ். இது வந்து உங்களுக்கு கொண்டாட்டம்ல பிக்சர் பசில். ஸோ லெட்ஸ் see if you can crack this. ஈஸியா தான் இருக்கணும். மூக்குத்தி முத்தழகு மூன்றாம் திரை பொட்டழகு. அந்த பாடல் கண்ணு பட போகுதையா படத்துல வந்த பாட்டு. விஜயகாந்துடன் சிம்ரன் நடிச்சிருந்த படம். மூக்குத்தி முத்தழகு மூணாம்பிர பொட்டழகு பொள்ளாச்சி மண்ணில் விளைஞ்ச நெல்லு மணி பல்லழகு. காதலிய வர்ணிச்சு பாடுறாரு. இது வந்து ஒரு மாட்டு வண்டியில போயிட்டு இருப்பாங்க. ஐ திங்க் சிவகுமார் அண்ட் லக்ஷ்மின்னு நினைக்கிறேன், அவங்க பேரண்ட்ஸ். அந்த மாதிரி ஒரு செட்டப். இது கண்ணு பட போகுதையா 99ல வந்த படம். எஸ்.ஏ. ராஜ்குமார் இசையில ஹரிஹரன் பாடினார் இந்த பாடல. எஸ்.ஏ. ராஜ்குமார் தான் இதுக்கு வரிகள் எழுதினதும். ஸோ 100 points சுரேஷ். நல்ல ஒரு வெரைட்டியான சாங்ஸ் பார்த்தோம். அண்ட் விஜயகாந்த் அவருடைய பாடி ஆஃப் ஒர்க் இஸ் வெரி லார்ஜ். நான் வந்து இன்னைக்கு 85 to 2005 தான் கவரே பண்ணியிருந்தேன். ஐ மீன் அதுதான் ப்ரிப்பேர் பண்ணுங்க நான் பார்ட்டிசிபென்ட்ஸ்க்கு சொல்லியிருந்தேன். பட் அவர் வந்து 78லேருந்தே நடிச்சிட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் 2015-16லாம் கூட ஒரு படம் வந்திருக்கு. ஸோ அதெல்லாம் நான் கவர் கூட பண்ணலை. அவ்வளோ ஒரு எக்ஸ்டென்சிவ் பாடி ஆஃப் ஒர்க். அண்ட் இன்னைக்கு பாடல்லாம் கூட பாருங்க. ராஜா சார் மியூசிக், சங்கர் கணேஷ் மியூசிக், மனோஜ் கேன் மியூசிக், டி ராஜேந்தர் மியூசிக், எஸ்.ஏ. ராஜ்குமார், பலதரப்பட்ட மியூசிக் டைரக்டர்ஸ். அண்ட் யூனோ ஹீஸ் ஒர்க் வித் லாட் ஆஃப் ஹீரோயின்ஸ், லாட் ஆஃப் மியூசிக் டைரக்டர்ஸ். ரொம்ப ஒரு லவ்லி கலெக்ஷன் ஆஃப் சாங்ஸ் எனக்கு பார்க்க முடிஞ்சது. சில பாடல்லாம் நானே ரொம்ப நாள் கேட்டது, முன்னாடி கேட்டது, இப்போ இந்த ப்ரோக்ராம் மூலமா கேட்டதுல ரொம்ப மகிழ்ச்சி. அண்ட் கண்டஸ்டன்ஸ் எல்லாம் ரொம்ப நல்லா விளையாடினாங்க. பாயிண்ட்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். இப்போ வி ஹேவ் அர்ச்சனா ஆன் 600, Srinivasan with 900 and Suresh with 1100 is our big winner.
தேங்க்யூ ஸோ மச். ஆல் ஆஃப் யூ பிளேட் வெல். இட் வாஸ் அ ப்ளஷர். இன்னைக்கு நல்ல பாடல்கள் பார்த்தோம். அடுத்த வாரம் இதோ மாதிரியே சூப்பர் பாடல்களோட உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட் வீக்ஸ் டாபிக் வில் பி 70களில் பல்வேறு இசையமைப்பாளர்களின் இசையில் வந்த பியூட்டிஃபுல் ரொமான்டிக் சாங்ஸ். அடுத்த வார நிகழ்ச்சியில் கேள்விகளாமே போது தவறாமல் பாருங்கள். Until then, stay safe, take care. This is Priya signing off. Bye-bye.